NCBH வாசகர்களுக்கு வணக்கம். நம்ம உழைக்கும் வர்க்கத்தினர் அவங்கள சிறப்பிக்கிற விதமாக மே 1 அப்படிங்கிறனால மே தினம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றின புக்கு நம்ம NCBHல மே தின வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்காக தமிழ்நாடு AITUCயோட மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தோழர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தொடர். இப்போ மே தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இவ்வளோ விமர்சையாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும், உலக தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. மே தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய உற்பத்தி முறையிலிருந்து நவீன உற்பத்தி முறை கண்டறியப்பட்டது. அது தொழில் புரட்சி அப்படின்னு வரலாற்றில் சொல்லுவாங்க. அது 1750 தொடங்கி 1850 வரைக்கும் பிரிட்டனில் நடந்த ஒரு புரட்சி. அது நீராவி இயந்திரம் கண்டுபிடிப்பின் மூலமாக ஏற்பட்ட உற்பத்தி முறை. இது பட்டறைகளில் தொழிலாளிகளை 16 மணி நேரம் 18 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை வாங்குகிற, வேலைப்பளுவை திணிக்கிற ஒரு கொடூரமான சுரண்டல் முறையாக இருந்ததை எதிர்த்து தான் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு தொடங்கின போராட்டம் 1900 இந்த 19ஆம் நூற்றாண்டுகளில் உலகம் முழுமையிலும் 8 மணி நேர வேலை என்கிற முழக்கமாக மாறிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 1864 கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய தலைமையில் தொடங்கப்பட்ட ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் அதான் இந்த வேலை நேரத்தை ஒரு அறிவியல் அடிப்படையிலான முழக்கமாக முன்வைத்தது. ஒரு நாள் 24 மணி நேரம் என்பது 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பது ஒரு சயின்ஸ் அடிப்படையிலான முழக்கமாக இருந்தது. அப்போ முதல் கம்யூனிஸ்ட் அகிலம் முன்வைத்த அந்த முழக்கம் உலகமெங்கும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டமாக மாறிச்சு. குறிப்பாக இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்திங்கன்னா 1852 இந்த கட்டத்தில் தான் முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. 1860களிலேயே 8 மணி நேர வேலைக்கான போராட்டம் தொடங்கியது. 1885 பாம்பேயில் இருந்த பெண் தொழிலாளர்கள் தான் இந்த கோரிக்கையை தீர்மானமாக முன்வைத்து அந்த போராட்டம் தொடங்கியது. உலகெங்கும் நடந்த போராட்டம் என்பது அமெரிக்காவில் ரொம்ப உச்சத்தில் இருந்த போராட்டமாக மாறியது. அது குறிப்பாக 1896 அமெரிக்காவுடைய சிக்காகோ நகரில் நடைபெற்ற அந்த போராட்டம், அதனை ஒட்டி இந்த அரசாங்கம் நடத்திய அடக்குமுறை, தொழிற்சங்க தலைவர்களுக்கான தூக்கு தண்டனை, இதற்கு பின்னால் 1889 கார்ல் மார்க்ஸ் இல்லாத நிலையில் எங்கல்ஸ் தலைமையில் நடந்த கம்யூனிஸ்ட் செகண்ட் இன்டர்நேஷ்னல், இரண்டாவது அகிலம் என்று சொல்லக்கூடிய அந்த அகிலம்தான் இது சர்வதேச தொழிலாளர் தினமாக கடைபிடிப்பது என்ற பிரகடனத்தை வெளியிட்டது. அது வேலை நேரத்தை குறைப்பது, 8 மணி நேர வேலையை உறுதி செய்வது, பணியிட பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை கணக்கு பார்க்கிற நாள் அப்படின்னு அதை பிரகடனப்படுத்தினாங்க. அதாவது கடந்த ஆண்டில் என்ன பெற்றோம், என்ன இழந்தோம், வரக்கூடிய ஆண்டுகளில் என்ன பெறணும், அதுக்கான போராட்ட வடிவம் என்ன என்று திட்டமிடுகிற ஒரு போராட்ட நாளாக அந்த நாள் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உலகமெங்கும் தொழிலாளிகள், தொழிற்சங்க இயக்கங்கள் இந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் வழக்கம் போல் மற்ற நாட்களுக்கு சொல்வதைப் போல் ஒரு வாழ்த்து சொல்லி கடந்து போகிற நாள் இல்லை. இது போராடுகிற, திட்டமிடுகிற நாளாக அது தொழிலாளி வர்க்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பு தோழர். விடிஞ்சால் தொடங்கி அடைஞ்சால் முடியணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இப்போது 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மே தினத்துக்கு ஒரு பிரகடனமாக நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பு. ஆனால் இப்போது 21ஆம் நூற்றாண்டில் மென்பொருள் நிறுவனங்கள், பலதரப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே வேலை நேரத்தை ரொம்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. உழைப்பாளிகள் உழைச்சிட்டே தான் இருக்கிறாங்க, சுரண்டம் வர்க்கம் சுரண்டிகிட்டே தான் இருக்குது. இப்போது ஏன் மே தினம் இன்னமும் நம்ம நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க. இன்றைக்கும் அந்த 8 மணி நேர வேலை அப்படின்றது மிக பெரும்பாலான தொழிலாளிகளுக்கு கோரிக்கையாகத்தான் இருக்கிறதே ஒழிய நிறைவேறலை. 1947 இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அதுதான் 8 மணி நேர வேலையை இந்தியாவில் சட்டப்படி உறுதி செய்தது. அதற்கு முன்னமே 1936 புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்தியாவை எதிர்த்து அந்த தொழிலாளிகள் நடத்திய போராட்டம் புதுச்சேரியில் உறுதி செய்தது. ஆனால் இன்றைக்கும் 12 மணி நேரம், 14 மணி நேரம் என்கிற வேலை சூழல் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கமே இப்போது 44 சட்டங்கள், ஏற்கனவே இருந்த சட்டங்களை ரத்து பண்ணிவிட்டு அதில் 15 செஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டங்களை எண்ணமே இல்லாமல் அனாமத்தாக ஒதுக்கி வச்சுட்டு
மிச்சம் இருக்கிற 29 சட்டங்கள் எடுத்து தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் லேபர் கோட்ஸ் அப்படின்னு அறிவித்து இப்போ அது அமுலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயுமே வந்து இப்போ 8 மணி நேர வேலையை மாற்றிக்கொள்வதற்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதாவது நிர்வாக ஒப்பந்தத்தின் மூலமாக, உத்தரவின் மூலமாக வேலை நேரத்தை நினைத்தபடியெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் என்பது அதில் இருக்குது. இதுவரைக்கும் சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை அவங்க மீறுறாங்க அப்படின்ற நிலைமை மாறி இந்த அரசாங்கங்கள் சட்டபூர்வமாக கொண்டாடுது. இந்தியாவில் இன்றைக்கி 8 மாநிலங்களில் மாநில அரசுகளுடைய சட்டம் 8 மணி நேரத்தை தாண்டி வேலை வாங்குவதற்கான சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டிலே அத்தகைய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு ஒரு சட்ட திருத்தம் வந்தது. நம்ம தமிழ்நாட்டில் எதிர்த்தோம், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்தார்கள். அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற்றது. மற்ற மாநில அரசாங்கங்கள் இப்போ திரும்ப பெறல. சர்வதேச தரநிலைக்கு இது முற்றிலும் விரோதமானது. ஏன்னா 1919 இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லி ஐஎல்ஓ தொடங்கப்பட்டது. அது ஐநாவுடைய தொழிலாளர் அமைப்பு. அதனுடைய முதல் பிரகடனமே 8 மணி நேர வேலைன்றதை உறுதி செய்தது. இது எதை பற்றியும் பொருட்படுத்தாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருக்கிறது. ஆக தொழிலாளிகளுடைய போராட்டம் என்பது அந்த 8 மணி நேர வேலையை உறுதி செய்வதற்கான போராட்டத்தை இன்னும் வலுவாக நடத்த வேண்டிய நிலையில் தான் இப்போதும் தொழிலாளிகள் இருக்கிறார்கள். இன்னும் ஏஐடிசி போன்ற தொழிற்சங்கங்கள் 6 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா எங்கே வேலை நேரம் குறைவாக இருக்கிறதோ, இன்றைக்கும் உலகத்தில் சில நாடுகளில் 6 மணி நேர வேலை நேரம் இருக்கிறது. அவ்வாறான நாடுகளில் திறன் மேம்பாடும் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கிறது என்பதுதான் அறிவியல் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் இன்னும் அந்த 10ஆம் பசலித்தனமாக தொழிலாளிகளை ஒடுக்குமுறையில் தான் வைத்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கும் 8 மணி நேர வேலை என்பது உலகில் மிக பெரும்பாலான தொழிலாளிகளுக்கு உறுதி செய்யப்படவில்லை. இந்தியாவை பொறுத்தவரை 1947 தொழில் தகராறு சட்டம் அதுதான் 8 மணி நேர வேலையை சட்டபூர்வமாக உறுதி செய்தது. அதற்கு முன்னமேயே 1936ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பிரெஞ்சு இந்திய விடுதலை தோழர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக 8 மணி நேரம் என்பது சட்டபூர்வமாக உரிமை வந்தது. என்றாலும் நடைமுறையில் இன்றைக்கும் மிக பெரும்பாலான தொழிலாளிகள், குறிப்பாக அமைப்பு சாரா துறையில் வேலை செய்கிற தொழிலாளிகள், இன்றைக்கு நவீன தொழில்கள் என்று சொல்லப்படுகிற ஐடி போன்ற துறைகளில் வேலை செய்கிற தொழிலாளிகள், கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழிலாளிகள், மிக குறிப்பாக பெண் தொழிலாளிகள் என்று பெரும்பாலான தொழிலாளிகள் இந்த வேலை நேரத்தை தாண்டி வேலை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிற சூழல் என்பது இருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் இந்த வேலை நேரத்தை அதிகரிப்பதற்கான சட்டங்களை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் 44 சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றியது. 44 சட்டங்களில் 29 சட்டங்களை மட்டும் எடுத்து 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றியதில் வேலை நேரத்தை விருப்பம் போல் மாற்றிக்கொள்வதற்கான உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. 2019 வந்த சம்பள சட்ட தொகுப்பு அவ்வாறு நேரடியாக உறுதி செய்ததை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் ஐஎல்ஓவில் புகார் செய்ததற்கு பின்னால் இப்போது வேறு வார்த்தைகளில் அந்த சொல்லாடலை இந்த மற்ற சட்ட தொகுப்புகளில் போட்டு வைத்திருக்கிறார்கள். 8 மாநில அரசுகள் வேலை நேரத்தை அதிகரித்து இப்போது சட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் அத்தகைய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே மத்திய தொழிற்சங்கங்கள், தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகள், தமிழ்நாட்டு மக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் விளைவாக தமிழ்நாட்டில் திரும்ப பெறப்பட்டது. ஆனால் நடைமுறையில் அது இப்போதும் இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கையும் அதற்கான போராட்டத்தினுடைய தேவையும் 21ஆம் நூற்றாண்டல்ல இன்னும் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த கோரிக்கையினுடைய அடிப்படையான அம்சம் மூலதன குவியலை தடுப்பதுதான். இன்றைக்கு 60,000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய உலகினுடைய மிக பெரும் பணக்காரர்களுடைய கரங்களில் சரிவாதி மக்களுடைய செல்வம் குவிந்து கிடக்கிறது. மிக பெரும்பாலான உழைக்கிற மக்கள் நாள்தோறும் வறுமையிலும் ஓட்டாண்டிகளாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் இந்த தேவை இன்னும் இருக்கிறது, தேவை இருக்குது, தொடர்கிறது. ரொம்ப சிறப்பாகவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 21ஆம் நூற்றாண்டுலேயுமே இப்போ நம்மளுக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கு ஏஐடியூசி இவ்வளோ சேர்ந்து நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாருமே நம்ம தொடர்ந்து நம்ம உழைக்கும் வர்க்கத்துக்கு நம்ம ஆதரவை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ மே தினம் வரப்போகுது, இதுக்கு உங்களோட வாழ்த்து என்ன? உழைக்கிற மக்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். 8 மணி நேர வேலையை சட்டபூர்வமாக அல்ல, நடைமுறை பூர்வமாக உறுதி செய்வோம். 8 மணி நேர வேலையை குறைக்கிற 7 மணி நேர வேலையை உறுதி செய்வதற்கான போராட்டத்தை வலுப்படுத்துவோம். வேலை நேரம் மட்டுமல்ல, தொழிலாளர்களுடைய எல்லா உரிமைகளையும் பறிக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய 4 சட்ட தொகுப்புகளை
திரும்பப் பெற செய்கிற வரை நம்முடைய போராட்டத்தை தொடருவோம். ஊதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்பு இவை அனைத்தும் தொழிலாளர்களுடைய போராட்டங்களின் மூலமே கிடைத்தது. ஆக தொழிலாளர்களுடைய ஒரு ஓய்வற்ற போராட்டம் இப்போது வட இந்தியாவில் நொய்டாவிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அது இந்தியாவெங்கும் பரவட்டும். தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமையை மீட்டெடுப்போம். தொழிலாளி வர்க்க ஆட்சியை இந்த மண்ணில் கொண்டு வருவதற்கான போராட்டத்தை தொடருவோம் என்கிற முறையில் உழைக்கிற மக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஏஐடிசியின் சார்பில் நெஞ்சார்ந்த மேதின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி தோழர். நன்றி. மே தினம் பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்சிவிஹெச் வெளியிட்ட மே தின வரலாறு அப்படிங்கிற புக்கை வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இல்லை எல்லா கிளைகளிலும் கிடைக்கும். நிச்சயமாக வாங்கி படியுங்க. மே தின வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலியை பார்க்குற எல்லா உழைக்கும் வாசகர்களுக்கும் என்சிபிஹெச் சார்பாக மே தின வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி.